துணிந்தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இது துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் நெறியாளர் ஹேமலதா. இன்று நமது நிகழ்ச்சியில் அதிமுக அரியணை ஏறியது முதல் அடிசறுக்கியது வரை உள்ள வரலாற்றை பற்றி பேச இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது ஆல் பிரஸ் மீடியா ஜேர்னலிஸ்டின் நிறுவனரும் தலைவருமான கார்த்திகேயன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். முதலாவதாக கேள்விகளுக்கு செல்லலாம் ஐயா. எம்ஜிஆர் ஐயா அவர்கள் நடிகராக இருந்தது முதல் தலைவராக ஆனது எப்படி? அதை பற்றி உங்களுக்கு கருத்து? எம்ஜிஆர் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண நடிகராக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. அந்த ஆஃபர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆஃபர் வருது. அந்த நாடகத்தில் நடித்தோம்னா அதன் மூலமாக ஏதாவது அரசியலாக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டாங்கன்னா இவருடைய நடிப்பு பாதிக்கப்படுமே என்று எண்ணி அவருடைய சகோதரர் அதை தவிர்த்துட்டார். அந்த நாடகம் சிவாஜி கணேசனுக்கு கொடுக்கப்படுது. அப்போ தவிர்த்த அந்த அரசியலே அவருக்கு வந்து ஒரு திரைப்படத்தை அவர் வெற்றி பெறணும்னா அரசியல் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற அளவுக்கு அவர் அண்ணாவால் ஈர்க்கப்படுறார். அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு அவர் திமுக கழகத்துக்கு வர்றார். திமுக கழகத்துக்கு வந்து அண்ணாவினுடைய அத்துணை பேச்சுகளையும் பேசுகிறாரு. அந்த சமயத்தில் தான் ஒரு திரைப்படம் எடுக்கப்படுது. அதனுடைய பெயர் வந்து நாம்ன்ற பேர். அது வந்து அரசியலே இல்லாமல் திராவிட சித்தாந்தங்களே முழுமையாக இல்லாமல் அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் தோல்வி தழுவுது. அப்போ தான் அவருக்கு புரிய வருது, நம்ம அரசியல் கலந்து பேசும்போது மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தால் வெளி உலகத்தால் நம்ம அறியப்படுவோம் அப்படின்றத அவர் புரிஞ்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதன் பிறகு திராவிட சித்தாந்தம் கொண்ட நிறைய கருத்துக்களை பேசி அரசியலில் அவர் அடுத்த கட்டத்துக்கும் திரைப்படத்தில் அடுத்த கட்டத்துக்கும் ஜொலிச்சு வர்றாரு. இது மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாவினுடைய அனைத்து பேச்சுக்களாலும் அவர் ஆழமான கருத்துக்களாலும் ஈர்க்கப்பட்டு தான் கதராடை அணிந்திருந்தாலும் அண்ணாவினுடைய சீடர் என அனைவருக்கும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தானும் அரசியலில் வர வேண்டும், பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் நுழைந்தார்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. அதன் பிறகு நிறைய நெருடல்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு தோன்றின. அந்த நெருடலினுடைய விளைவாக அடுத்த கட்டமாக அண்ணா அவர்கள் மறைவிற்கு பிறகாக கலைஞரும் எம்ஜிஆருக்கும் இடையே நிறைய விரிசல்கள் ஏற்பட்டன. அந்த விரிசல்களுக்கு மிக அதிமுக்கிய காரணம் சினிமாவிலும் சரி அவருக்கு அரசியலிலும் சரி சிவாஜி கணேசன் அவருக்கு நேர் எதிர்ப்பதத்தில் இருந்தார். இது யாருக்கும் தெரியுமா என்பது தெரியவில்லை. சிவாஜி கணேசன் நேர் எதிரியாக அரசியலிலும் சினிமாவிலும் செயல்பட்டார். அவர் சிவாஜி கணேசன் எடுக்கின்ற கதாபாத்திரங்கள் அனைத்தும் ஒரு மாபெரும் வெற்றியை தந்தன. அவர் எடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட கதாபாத்திரங்களாக இருந்தன. ஆனால் இவர் முழுக்க அரசியல் சம்பந்தமாக பேசி வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த சமயத்தில் சிவாஜி கணேசனும் அதே திமுகவில் தொடர்கிறார், இவரும் அதே திமுகவில் தொடர்கின்ற சமயத்தில் இவர் அண்ணாவிற்கு பிறகாக ஒரு அறிந்த முகமாக மாறும் பொழுது மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்தும் மறையாமல் நம் கண்ணில் இருக்கின்ற எம்ஜிஆர் அவர்கள் மக்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவராக உருவாகி வருகிறார்கள். இந்த சமயத்தில் தான் அவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவராக மாபெரும் உயரத்தை தொட்டார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆகவே அவர் இன்றளவும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து வருகிறார். ஐயா, இதுல கலைஞருக்கும் ஐயா எம்ஜிஆருக்கும் இடையில உள்ள அந்த கருத்து வேறுபாடு எப்படி தொடங்குச்சு நீங்க நினைக்கிறீங்க? கருத்து வேறுபாடு தொடங்கியது நீங்கள் எல்லாம் நினைப்பது போல ஏதோ அவர் கட்சியில் பதவி கேட்டார் அதனால் கருத்து வேறுபாடு தொடங்கியது என்றெல்லாம் இல்லை. அவர் கலைஞரிடம் சென்று அவர் பொருளாளராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக தொடர்ந்த காலத்தில் அவர் கேள்வி கேட்கிறார், எவ்வாறு இந்த பொருளாதாரம் செலவீடு செய்யப்படுகிறது? பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது நேரடியாக மக்கள் மத்தியில் தான் நடக்க வேண்டும். ஒரு 4க்கு 4 ரூம் 10க்கு 10 ரூமுக்குள்ளே நம்ம அறிவாலயத்துக்குள்ளே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு நிறைய விரிசல்கள் ஏற்படுது. ஏன் இவர் இது போலலாம் கேள்வி கேட்குறாரு? இப்போவே இவர் இது போல கேள்வி கேட்டார்னா இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் நிறைய கேள்வி கணைகளை தொடுக்கும் பொழுது கலைஞர் தலைவரா அல்லது எம்ஜிஆர் தலைவரான்னு வந்துடும் அப்படின்ற ஒரு சூழலும், அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம்னா எம்ஜிஆர்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு வாசகத்தை எம்ஜிஆர் முன்வைக்கிறார் பொதுக்குழு கூட்டத்தில்.
அப்போ கேள்வி எழுப்பப்படுது, அப்ப நீ மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகமா, அப்ப நாங்களாம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையான்னு முன்னணி தலைவர்களால் சண்டைக்கு போகக்கூடிய சூழல் உருவாது. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக்கிறதுல பெருமை கொள்றேன், எனக்கு தெம்பு திராணி இருக்கு, உனக்கு தெம்பு திராணி இருந்தா நீயும் திராவிட முன்னேற்ற கழகம், நான் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லு, நான் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாதான் எனக்கு அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். நான் அப்படி சொல்லலையே, திராவிட முன்னேற்ற கழகம் நான் தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றேன், நான் மட்டும்தான் சொல்லேன்னு சொல்லி ஆணித்தரமா அவருடைய கருத்துல ஒரே கருத்துல ஒத்த கருத்துல முன்னிக்கிறாரு. இது முன்னோடி தலைவர்களாக இருக்கக்கூடிய, அதாவது அப்போதைய அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு பிடிக்கல, கலைஞர் ஐயா உட்பட யாருக்கும் அது பிடிக்கல. பிடிக்காத சமயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை எப்படியாவது ஒரு கட்டம் கட்டி ஓரம் கட்டி வச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு நினைவுக்கு வராங்க. அந்த நினைவுக்கு அவங்க செல்லும் பொழுது எம்ஜிஆர் ஓரம் கட்டப்படுகிறார். திடீரென்று சத்யா ஸ்டுடியோவுக்கு அவர் ஷூட்டிங்க்கு ஒரு படத்துக்காக போயிருக்காரு. அப்போது எம்ஜிஆருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார்? அவருடைய உதவியாளர், எனது நினைவு சரியாக இருந்தால் மகாலிங்கம் என நினைக்கிறேன், அவரிடம் இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவருக்கு ஃபோன் கால் பண்ணது நம்மள மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் ஃபோன் கால் பண்ணி, இது போல கலைஞர் எம்ஜிஆரை கட்சியில் அடிப்படை உறுப்பினர் நீக்கி விட்டாரு, இது தெரியுமா, இது குறித்து உங்களது பதில் என்ன, ஐயா இருந்தால் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, இல்லை ஐயா இங்கே இல்லை, ஐயா சத்யா ஸ்டுடியோவுக்கு அவர் திரைப்பட விஷயமா போயிட்டாரு, படத்தில் நடிக்கிறதுக்காக சத்யா ஸ்டுடியோ போயிட்டாரு, இங்கே இல்லைன்னு சொல்ல வராங்க. அப்போது இல்லை நீங்கள் ஐயாட்ட கேட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால் வரும் பொழுது அங்கே உள்ள ஒரு ஃபோன் நம்பருக்கு தனிப்பட்ட எண்ணுக்கு, அப்போ லேண்ட்லைன் தான், அப்போலாம் செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைனுக்கு ஐயாவினுடைய உதவியாளர் இருக்கக்கூடிய மகாலிங்கம் அவர்கள் தொடர்பு கொண்டதாகவும், அவர் தொடர்பு கொண்டு ஐயாவிடம் எம்ஜிஆர் ஐயாவிடம் கேட்ட பொழுது, ஐயா இந்த மாதிரி நிறையா ஃபோன் கால் வருது, உங்களை கலைஞர் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கி விட்டாராமே அப்படின்னு சொன்னோன்னே கலகலகலன்னு எம்ஜிஆருக்கே உரித்தான பாணியில் சிரித்ததாகவும், அவர் நான் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என கேட்ட பொழுது, நான் பாயாசம் சாப்பிடுகிறேன் என சொல்லுங்கள் என கூறியதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், உள்ளர்த்தம் என்றால், அவர் என்னை நீக்கியது எனக்கு இனிப்பாக உள்ளது, இந்த இனிப்பான செய்தியை நீங்கள் செய்தித்தாள் நடத்தக்கூடிய ஆசிரியர்களிடமும் அந்த நிருபர்களிடமும் மற்ற கலைஞரிடமும் தெளிவுபடுத்துங்கள் என்பதுதான் அதற்கான அந்த சுருக்கமாக அவருக்கே உரித்தான பாணியில் நான் பாயாசம் சாப்பிடுகிறேன் என கூறுங்கள் என மகாலிங்கத்திடம் கூறிவிட்டதாகவும் அவர் அவ்வாறே தெரிவித்ததாகவும் வரலாறுகளும் சான்றுகளும் கூறுகின்றன. அந்த சமயத்தில் நாம் அரசியல் அறியாத சூழலில் இருந்த காரணத்தினால் கூறக்கூடிய கருத்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா, ஆனா எம்ஜிஆர் ஐயாவை கலைஞர் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட நீக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையில ஒரு பொது மேடையில எம்ஜிஆர் ஐயா அவர்கள் இவங்க ஊழல் செய்யறாங்க, இதுக்கான கணக்குகளை மக்கள் முன்னிலையில காட்ட சொல்லுங்க, இது வரைக்கும் எத்தனை நமக்காக நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்கன்னு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பொது மேடையில அவருக்கு எதிர்ப்பா பேசுனதுனாலதான் அவர் தூக்குனாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% அதான் உண்மை. ஊழல் பண்ணக்கூடாது, பொதுமக்களுடைய பணம் பொதுமக்களுக்கே போய் சேரணும், நான் நடிக்கிற பணம் எனக்கு போதும், இந்த பணம் எனக்கு போதுமானது, இந்த பணத்தை விட எனக்கு ₹1 கூட அரசு கஜானாவிலிருந்து கூடுதல் பணம் தேவையில்லை, தான் நடிப்பது எனக்கு போதும் என நினைத்து ஊழலே பண்ணாதீங்க, பொதுமக்களை சுரண்டி சாப்பிடாதீங்க, நாசமா போயிருவீங்கன்னு சொன்னார். அந்த இயக்கத்தினுடைய வழித்தோன்றலாம் இப்போ இருக்கிறாங்க. அது குறித்துலாம் நிறைய விஷயங்களை நம்ம இந்த காணொலியில் பகிர போகிறோம். ஊழலுக்கு எதிராக தோன்றிய இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம்ஜிஆர் அவர்களால் அந்த இயக்கம் நிறுவப்பட்டது. எப்பொழுது என்றால், இவர் கலைஞர் இந்த அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கிய காலத்தில் உருவானதுதான் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். ஊழலுக்கு எதிராக தோன்றிய இயக்கம். ஆனால் அதன் பின்னால் ஊழலே செய்து அதில் ஏற்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஊழல் செய்து அவர்கள் சிறை சென்றார்கள் என்பதெல்லாம் பின்னால் ஏற்பட்ட வரலாறு. ஆனால் ஊழலுக்கு எதிராக தோன்றிய இயக்கம். ஊழலுக்கு எதிராக அவர் பேசுறாரு, யாரையுமே அவர் சம்பாதிக்க விடலை, இவர் எப்படியாவது கட்டணும். ஏன்னா இப்போ நம்ம ஊர் அரசியல்வாதி எப்படின்னா, ஒரு சடனாக சம்பாதிச்சு சடனாக சாப்பிடணும். அப்போ உள்ளவங்களாம் எப்படின்னா, காமராஜர் பீரியடில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க, எவ்வளவு செலவாகுன்னு சொல்லிட்டு அந்த திட்ட வளர்ச்சி குழு இயக்குநர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, கல்வித்துறை திட்ட வளர்ச்சி குழு இயக்குநர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறதா ₹1 கோடி செலவாகுன்னு சொல்கிறாங்க. அப்போவே ₹1 கோடி, எவ்வளோ பெரிய காசு. அந்த ₹1 கோடி உடனே ஒதுக்கி உடனே மதிய உணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க அப்படிலாம் இல்லை. ₹1 கோடி அது எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்? 20% கிடைக்குமா, 5% கிடைக்குமா, 1% கிடைக்கும்.
அப்போ ஒரு பர்சன்ட் 1 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ, அது கூட கணக்கு தெரியாது, இருந்தாலும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள் வாழக்கூடிய இந்த பூமி இப்போது. ஆனால் ஊழலுக்கு எதிராக ஒரு இயக்கம் தோன்றுனுச்சு அப்படின்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என சொல்லிக் கொள்வதில் பெருமை கொண்டார் எம்ஜிஆர். நாமும் பெருமை கொள்வோம். நல்ல சிறப்பா பதில் சொன்னீங்க ஐயா. அதே போல அந்த சத்துணவு திட்டத்தை வந்து ஐயா காமராஜர் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அதை சிறப்பான முறையில வந்து முன்னெடுத்து சென்று அதை புதுப்பிச்சது வந்து ஐயா எம்ஜிஆர் தான். கண்டிப்பாக. நீதி கட்சி காலத்திலே காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப தியாகராஜ செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி இருந்துச்சு. 1926 நினைக்கிற நினைவு சரியாக இருந்தா. அந்த சமயத்துல பிரிட்டிஷ் ஆட்சியில என்ன இவ்வளவு சென்னை மாகாணத்துல இவ்வளவு செலவாகுது, ஆனா பிள்ளைங்க நிறையாவும் சேர்ந்தாங்க. ஆனா செலவினங்கள் சென்னை மாநகரத்தில் மட்டும் தான் கொண்டு வராங்க. முதல்ல அந்த சென்னை மாநகராட்சி தான் அந்த செலவை அந்த செலவை அவங்க தான் அதை முறைப்படுத்தி அவங்க செலவு பண்ணணும். அப்போ வரவை விட செலவு கூடுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை என்ன பண்றாங்கன்னா பிரேக் பண்ணி நிறுத்துறாங்க. அதன் பிறகு முதலமைச்சராக வராரு நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மதிய உணவு திட்டத்துன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு அப்பதான் நான் முன்கூட்டி அந்த பதில் சொன்ன மாதிரி எவ்வளவு செலவாகுன்னு கேட்கும்போது திடீர்னு ஏன் இந்த திட்டம் ஒதுக்குது, சும்மா ஏதோ அந்த ஒரு சற்று நேரத்துக்குள் குறித்த சிந்தனையல்ல இந்த மதிய உணவு திட்டம் என்பது. கல்வித்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்றாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது அங்கு ஒரு மாணவன் மயங்கி விழுறான். அந்த மயங்கி விழுவக்கூடிய மாணவனை பத்தி ஒரு ஆர்டிகல் பத்திரிகையில் நம்ம போல ஒரு பத்திரிகை எழுதுறாரு. யாரு? கல்வி திட்ட வளர்ச்சி குழு இயக்குனர் அவர்கள். அவர் எழுதும் போது இந்த மாணவன் நோய்வாய்ப்பட்டு மயங்கி விழவில்லை, பசி பட்டினியால் இந்த மாணவன் மயங்கி விழுந்திருக்கிறான் என ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. அந்த பத்திரிகை நிறைய பத்திரிகை செய்தியா வருது. அப்போது உள்ள ஒரு பத்திரிகையை வாசிக்கிறதுக்காக நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை, ஆனால் பத்திரிகையை வாசிப்பார், மறந்து விடாதீர்கள். வாசிப்பதற்காக பத்திரிகையை புரட்டுகிறார். அதில் 2ஆம் பக்கம், 3ஆம் பக்கம், முதல் பக்கம், 4ஆம் பக்கம் அனைத்திலும் அந்த ஆர்டிகளை பற்றி நிறைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க. யார் இவர், என்ன இந்த மாதிரி ஆர்டிகல் எழுதியிருக்காரு, அவரை கூப்பிடு, என்ன விஷயம் கேட்போம். எப்படி, ஏன் இந்த மாணவன் மயங்கி விழுந்தான் அப்படின்னு கேட்போம். சரி, நம்ம இப்போ தொடக்கப்பள்ளி எவ்வளோ இருக்குது, இதில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? சுமார் ஒரு 10 லட்சம் இருக்குங்க ஐயா. ரைட். 10 லட்சம் பேருக்கும் உணவு, நம்ம மதிய உணவு கொடுத்தோம்னா எவ்வளோ செலவாகும் ஐயா? 1 கோடி ரூபா செலவாகும் ஐயா. ரைட். அப்போ இன்னைக்கு 1 கோடி தான் செலவாகுது. அப்போ அடுத்த வருடம் 2 கோடி ஆகுங்க. அடுத்த வருடம் ஒரு 3 கோடி ஆகலாம் ஐயா. ரைட். இதற்கான திட்டங்கள் எல்லாம் தீட்டப்படுது. உடனே என்ன பண்ணுது, அந்த மாதமே எவ்வளவோ எதிர்ப்புக்கு மத்தியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து நம்ம பள்ளியில் பயிலக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு, 5 வயதிலிருந்து 10 வயசு உள்ள மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. இதனுடைய விளைவு என்னன்னா, அடுத்த ஆண்டே ரிசல்ட்டு அருமையா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் சொல்லி சேர்றாங்க. உதாரணத்துக்கு முதல் வருடம் ஒரு 15 லட்சம் மாணவர்கள் இருக்காங்கன்னா அடுத்த வருடம் என்ன வராங்க, 20 லட்சம் ஆகுது. அடுத்த வருடம் 25 லட்சம் ஆகுது. அப்ப பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. இதற்கு காரணம் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் தான். யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, மறுபடியும் இதற்கு ஆதரவுகரம் நீட்டுறாங்க. பரவாயில்ல காமராஜர், அப்பதான் அவருக்கு பேர் வருது, கர்ம வீரர் காமராஜர் அப்படின்ற அந்த பேர்லாம் அப்பதான் அவருக்கு சூட்டுறாங்க. காரணம், மாணவர்களுடைய நலனை தன்னுடைய நலனாக கருத்தில் கொண்டு செயல்பட்டதன் விளைவாக இந்த கருத்தானது அவர்களுக்கு வருகிறது. இது மட்டுமின்றி நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமா அதை மாத்துறாரு. என்ன மதிய உணவு திட்டத்துக்கும் சத்துணவு திட்டத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்? காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தாங்க, சிறப்பா செயல்படுது. தான் இப்ப பதவியேற்றிருக்க முதலமைச்சராக பதவியேற்றிருக்க காமராஜர் காலத்திற்கு பின்னால், அதற்கு முன்னால் அவர் இல்லை, காமராஜர் காலத்திற்கு பின்னால் முதலமைச்சராக பதவியேற்கிறார். முதலாக பதவியேற்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய மனதில் ஊற்றியது, இந்த திட்டத்தை எப்படியாவது நம்ம செம்மைப்படுத்தணும். ஏன்னா தான் 3 வயதா இருக்கும்போது, யாரு, எம்ஜிஆர் 3 வயதா இருக்கும்போது அவருக்கு உண்ணுவதற்கு உணவில்லை. இதெல்லாம் சொல்லி மாள முடியாது, அவ்வளவு பெரிய கொடும் துயரத்தெல்லாம் சமைச்சிருக்காரு. தான் உண்ணக்கூடிய உணவை அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வேறு ஒரு தாய் அவர் முரத்தில் புடைத்து அந்த அரிசியை கொண்டு வந்து தனது தாய் தனக்கு சமைத்து, அதன் பிறகு தானும் தன் சகோதரரும் தான் உண்டு தன்னுடைய பசியை ஆற்றிய அந்த
நெகிழ்ச்சியான நிகழ்வுகளை அனைத்தையும் தலைமைச் செயலகத்தில் போட்டுடைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியினர் மத்தியில். ஆகையால் இந்த திட்டம் எனது கனவு திட்டம், இந்த கனவு திட்டத்தை நான் நிறைவேற்றிய தீருவேன் என கூறி இதற்கு எவ்வளவு செலவாகும், அப்போதைய கணக்கீட்டின்படி 10 கோடி ரூபாய் வரை செலவாகும். பரவாயில்லை, முதன் முயற்சியாக செலவு பண்ணுங்கள். ஏனெனில் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தினுடைய விளைவாக இத்தனை ஆயிரம் மாணவர்கள் பயின்று வருகிறார்கள், படிப்பு சதவீதம் கூடி வருகிறது என உணர்ந்து அருமையான முறையில் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை, அந்த திட்டத்தினுடைய பெயர் தான் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய பெயராலே சூட்டப்பட்டது. எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என சூட்டப்பட்டு அருமையான முறையில் உணவு கொடுக்கிறார்கள். இந்த உணவு திட்டம் என்ன அப்படின்னா, நீங்க 5லேருந்து 10 வயசு வரை கொடுத்தீங்க, நான் 1 வயசுலேருந்து 10 வயசு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவை கொடுங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு, யார் கலைஞர் ஐயா முதல் கொண்டு எதிர்ப்பு. அப்படி நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு வீட்டிலேயே இருந்துருவாங்களேப்பா, வீட்டிலேயே உட்காந்துருவாங்களே, என்ன பண்ண அப்படின்னு கலைஞர் ஐயா முதல் கொண்டு எதிர்ப்பு. அதுக்கு நிறைய இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம், ஐயா அப்படிலாம் திட்டத்தை கொடுத்துடாதீங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, படிக்க ஒரு பையன் கூட படிக்க வர மாட்டான், படிக்க வராம வீட்டிலேயே உட்காந்துருவோம் அப்படின்னு எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி ஏன் நம்ம காமராஜர் ஐயா காலத்திலேயே காமராஜர் ஐயா கொண்டு வரும்போது நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு. இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய வரவேற்பு கிடைக்குது. அதை மனதில் வச்சுதான் எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, நான் இருக்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் அவருடைய பெயரால் கொண்டு வரார். அதை எப்படி கொண்டு வராருன்னா, 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சத்துணவு ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. மீதி உள்ள பிள்ளைங்களுக்கு எங்க கொடுக்கறது, அதற்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. அந்த அமைப்பு தான் சிறிய குழந்தைகள், சிறார்கள் படிக்கக்கூடிய அந்த இடமா கொண்டு வரார். அது இன்று வரை செயல்பட்டு வருது. அப்போ அவங்களுக்கு அங்க என்ன பண்ணுது, சத்துணவு கொடுக்கப்படுது, இங்கவும் சத்துணவு கொடுக்கப்படுது. அப்ப குழந்தைகளுடைய இறப்பு சதவீதம் முழுமையா குறையுது. முதல்ல படிப்பு சதவீதம் கூடுனுச்சு, நல்லா கவனிக்கணும். இப்போ இறப்பு சதவீதம் கூடுது, இறப்பு சதவீதம் குறையுது. அப்போ பட்டினி, பசி பட்டினியால் மாண்டவர்கள் இவ்வுலகத்தில் இல்லை என்கின்ற நிலையை ஏற்படுத்துகிறார். அப்பொழுதுதான் புரட்சி கவிஞர் எனவும் புரட்சி கலைஞர் எனவும் புரட்சி தலைவர் எனவும் பொதுமக்களால் இவர் போற்றப்பட்டு இன்றளவும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறார்னா, இவர் செய்த அந்த நல திட்டங்களே அதிமுக்கிய காரணமாக மிகப்பெரிய வாக்கு வங்கி அரசியலை, ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலெல்லாம் விட்டுவிட்டு இன்று வரை அந்த வாக்கு வங்கி சதவீதம் தொடர்கிறது என்றால் அது எம்ஜிஆர் கொண்டு வந்த பொன்னான முத்தான திட்டம், இந்த சத்துணவு திட்டம். அதுதான் எம்ஜிஆர் வாக்கு வங்கியாக இன்று வரை அதிமுக இருக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஐயா, ஆனா அதே போல அந்த மதிய உணவு திட்டத்துக்கும் சத்துணவு திட்டமா அது மாறுறதுக்கும் முன்னாடி ஒரு பிரச்சனையா அதாவது அந்த மதிய உணவு திட்டத்தை நிறைய ஊழல் பண்ணி சாப்பாடு கொடுத்ததா கணக்கு காட்டி சாப்பாடு கொடுக்காம இருந்து அதை அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட அந்த பயோகிராஃபியோட கதையில கூட சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க போய் பார்த்து அதை எம்ஜிஆர் ஐயா அவருக்கு எடுத்துட்டு போய் அந்த திட்டத்தை புதுப்பிச்சதுதான் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி. சிறப்பான ஒரு கேள்வி கேட்டீங்க. உள்ளபடியே இது நான் முன்கூட்டியே சொல்லணும்னு நினைச்சேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் யார் என அறிய வைத்தது இந்த மதிய உணவு திட்டமே. அதற்கு அதிமுக்கிய காரணம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டார். ரைட், 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியாச்சு. இந்த திட்டத்தை யார் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போறது? எம்ஜிஆரே நேரடியாக கொண்டு போக முடியாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு பல்வேறு பணிகள், அங்கே ஆக்கப்பூர்வமான பணிகள் இருக்கு. மற்ற யாருன்னு எல்லாரையும் தேடுறாரு. யாரும் இங்கே அறிஞ்ச ஒரு முகமா தெரியல. அப்போதுதான் எம்ஜிஆருக்கு இணையாக, எம்ஜிஆருக்கு நிகராக பல்வேறு படங்களில் தோன்றி பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பை பெற்றுள்ள நமது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்சிக்கு ஒரு பரிசா எம்ஜிஆர் கிடைக்கிறாங்க. அப்பதான் நினைக்கிறார் அவரு, இந்த அம்மாவை தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு போறதுக்கு கொள்கை பரப்பு செயலாளரா இந்த எம்ஜிஆர் அவர்கள் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா அவர்கள் நியமிக்கிறாங்க. இவங்க தான் அந்த மதிய உணவு திட்டத்தை பட்டி தொட்டி கிராமம் எங்கும் பரப்புறாங்க. பட்டி தொட்டி கிராமம் எங்கும் பரப்பி, வாங்க இங்கே மதிய உணவு திட்டம் போடுறாங்க, எம்ஜிஆர் ஐயா போடுறாங்க, குழந்தைய படிக்க வைங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு படிக்கலாம், அடுத்த ஆண்டு படிக்கணும், பரவாயில்ல இடைநிற்றல் இருக்குது, நீங்கள் இப்போ படிக்க வைங்க, பரவாயில்ல பாதி சிலபஸ் போனாலும் பரவாயில்ல, இப்போ படிக்க வைங்கன்னு சொல்லி நிறைய கல்வியில் அதிமுக்கியத்துவத்திற்கு இவ்வளவு பேர் கல்வி கற்றுக்கிறோம்னா அதற்கு மிக அதிமுக்கிய காரணம் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவிற்கு இருக்கிறாரோ அதே போல அம்மா அவர்களும் இருந்தார்கள். அதனால தான் அரசியலில் சாதித்தார்கள். அம்மா அவர்களை அரசியலில் அறிமுகம் செய்ததே இந்த மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் என சொல்வதில் எல்லளவும் மிகைப்படுத்தி நான் கூறவில்லை. இதுதான் உண்மை.
ஐயா, அதன் காரணமாகத்தான் 1977 முதல் 87 வரை அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுட்டு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தலைமையில தான் அந்த ஆட்சி தொடர்ந்து வந்துச்சு, தொடர்ந்து வெற்றியை சந்திச்சாங்க. அந்த 10 வருஷத்துக்கும் அவங்க தான் ஆட்சி புரிஞ்சாங்க. மேலும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் செஞ்சாங்க. இதெல்லாம் செஞ்சதன் விளைவாக தான் மக்கள் அவங்களை திரும்பவும் ஆதரிச்சு திரும்பவும் அவங்கள போஸ்டிங்ல உட்கார வச்சாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கூட இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் நெருடலாம் நினைச்ச கூடாது. எம்ஜிஆர் இருக்கிற வரை, எம்ஜிஆர் என்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாரோ அதன் பிறகு நிறைய அமைப்பு வெவ்வேறு இடத்துல இருந்துச்சு. அதாவது வெளிநாடுகளில் அமைப்பு இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கொச்சின் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் அமைப்பு இருந்துச்சு. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, இதை ஒரு ஆல் இண்டியா அமைப்பாக கொண்டு வரதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் AIADMKன்னு அவரே மாத்துறாரு. மாற்றி தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வராரு. கொண்டு வரும் பொழுது இந்த அருமையான ஒரு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தி கொண்டு போகணும், இதை எப்படியெல்லாம் நம்ம நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்னு அவருடைய நினைவில் தோன்றதுனால தான் இந்த கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்து பொதுமக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய தலைவராக இன்றளவு குடும்ப தலைவராக ஏற்றிருக்காங்கன்னா காரணம்னா அவர் அடிமட்ட விஷயத்தில் கை வைக்கல. என்ன ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? உணவு, உடை, இருப்பிடம், மூணுலையும் கை வைக்கிறீங்க அவருடைய ஆட்சி காலத்தில். இன்னும் கூட யாரும் தவறாக நினைச்சிக்க கூடாது. எம்ஜிஆர் இருக்கிறவர் அவர் தான் தலைவர். ஏன் எம்ஜிஆர் அவர்கள் முடியாமல் போய் அமெரிக்காவில் இருக்கும்போது கூட கலைஞர் ஐயா கேட்டார், கொடுங்க ஆட்சியை திரும்ப தரான்னு. அப்போ கூட அவர் தரலை. அவர் இறக்கும் வரை அவரே முதலமைச்சராக இருந்தார். காரணம், அனைத்து தரப்பு மக்களையும் தான் பெற்ற பிள்ளைகளாக எண்ணினார். உணவில் ஒரு பைசா ஊழல் கிடையாது, இருப்பிடத்தில் ஒரு பைசா ஊழல் கிடையாது, கல்வியிலும் ஒரு பைசா ஊழல் கிடையாது, எல்லாமே இலவசமாக தந்தார். ஏன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற காலம் வரை காலணி முதற்கொண்டு தரப்பட்டது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அணியக்கூடிய செருப்பு காலணி முதற்கொண்டு இலவசமாக தந்தாங்க. ஆகையால் தான் இவர் இன்றளவும் போற்றப்படுகின்ற தலைவராக பொதுமக்கள் மத்தியில் வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருப்பார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். இதற்கு காரணம் அடித்தட்டு மக்களை தன்னுடைய குடும்ப உறவாக எண்ணியதன் விளைவாகத்தான் எம்ஜிஆர் இன்றளவும் இருந்தும் இல்லாமலும் இருக்கின்ற தலைவராக வாழ்ந்து வருகிறார். நல்லது, ஒரு சிறப்பான பதில் ஐயா. அதே போல் ஐயா எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு முதல் பெண் முதல்வராக அவருடைய மனைவி ஜானகி அம்மையாரை உட்கார வச்சாங்க. அவரோட இடத்துல அவங்கள உட்கார வச்சாங்க. ஆனா அந்த இதுவுமே வெகு காலம் நீடிக்கல, 24 நாள்லயே முடிஞ்சிடுச்சு. அது எதனால நீங்க பாக்குறீங்க? அதாவது ஜானகி அம்மா அவர்களுக்கு அவரது துணைவியாராக மனைவியாக இருந்த அனுபவங்கள் என்பது மிகவும் ஒரு சிறப்பான மனிதர், அதில் எல்லளவும் மாற்று கருத்தில்லை. அவருக்கு அரசியல் அனுபவம் என்பது மிக மிக குறைவு. ஆகவே எம்ஜிஆரின் இறப்பிற்கு பிறகு மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பிடிக்காத சில நபர்கள் ஜானகி அம்மையாரை கொண்டு எம்ஜிஆருடைய இடத்தில் அமர்த்தி ஜெயலலிதாவை பெண்ணுக்கு தள்ள வேண்டும் என எண்ணி, அம்மாவை பெண்ணுக்கு தள்ள வேண்டும் என எண்ணிய சிலர் அந்த வேலைகளை செய்தார்கள். ஜானகி அம்மா அந்த பொறுப்பை தான் மனம் உவந்தும் மனம் ஏற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொள்ளாமலும் அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் முதல்வராக தொடர்ந்தார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு அவரிடத்தில் இல்லை. அதன் பிறகுதான் அங்கு ஒரு பிளவு ஏற்படுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். அங்கு ஒரு பிளவு ஏற்படும் பொழுது அவர் அங்கு இரட்டை புறா சின்னமாகவும் சேவல் சின்னமாகவும் பிரிந்து நிற்கிறார்கள். இரட்டை புறா சின்னம் மதிப்பிற்குரிய நமது ஜானகி அம்மா அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. சேவல் சின்னம் மதிப்பிற்குரிய நமது ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இவர்களுடைய ஆதரவாளர்கள் சேவல் சின்னத்தில் நிற்கிறார்கள், இவர்களுடைய ஆதரவாளர்கள் இரட்டை புறா சின்னத்தில் நிற்கிறார்கள். அப்பொழுதும் அவருக்கு குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களே கிடைக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கும் குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களே கிடைக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சியாக ஓரிடத்தில் அமர்ந்து அவரால் தொடர்ந்து அரசியல் செய்ய முடியாத காரணத்தினால் அம்மா அவர்களிடத்திலே இந்த கட்சியை ஒப்படைத்துவிட்டு ஜானகி அம்மா அவர்கள் விடைபெறுகிறார்கள். அதன் பிறகு ஜெயலலிதாவினுடைய மதிப்பிற்குரிய நமது ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி காலம் மிகவும் பொன்னான ஆட்சி காலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோன்றியது. அவர் தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக அப்பொழுது இருந்து சிறப்பான முறையில் இந்த கட்சியை வழிநடத்தி வந்தார்கள் என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம். அது மட்டுமின்றி மோடியா லேடியா
என கேட்ட காலமெல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு இந்த லேடியா இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய மோடியா என கேட்டு 37 தொகுதிகளை தன்னந்தனி ஒரு பெண்மணியாக வரலாறையே மாற்றினார். 37 தொகுதியில் அப்படியே அள்ளி லட்டு மாதிரி 37 தொகுதியில் மக்கள் கொடுத்தாங்க அவங்களுக்கு. காரணம் அவர்களது ஆளுமை, அவர்களது சமூக நல திட்டங்கள், பொதுவான அனைத்து திட்டங்களும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. அதையெல்லாம் பொறுத்துக்க முடியாதா மறுபடியும் அந்த அம்மாவை பிடிச்சி ஜெயிலெலாம் போட்டாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள். ஐயா, இது வந்து ஜானகி அம்மாவை வந்து எம்ஜிஆர் ஐயா அவர்களின் இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணாங்களா, இல்ல பேருக்கு ஜானகி அம்மாவை அந்த இடத்துல வச்சு அந்த உரிமையை தக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியை இவங்க விழுங்குறதுக்கு பார்த்தாங்க? கண்டிப்பா அந்த ஒரு கட்சியை வந்து ஜானகி அம்மாவை வச்சு தான் அந்த கட்சியை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட இவங்க இந்த ஜானகி அம்மாவை மட்டுமே வச்சு இந்த கட்சியை நம்ம நடத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்க கொண்டு போக முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இந்த கட்சி வளரணும் அப்படின்னா ஜெயலலிதா இருக்கணும், ஜெயலலிதா அம்மா இருந்தால் தான் இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போவாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஜானகி அம்மாவை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஸ்திரமாக பயன்படுத்தி பார்த்தாங்க, வின் பண்ண முடியல. வேறு வழி இல்லாமல் ஜெயலலிதா அம்மாவால் வளர்க்கப்பட்டு இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலங்கள் வளர வேண்டும் என எண்ணிய தோழமைகளினுடைய எண்ணங்களின் காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றளவும் உயிர்ப்பிப்போடு இருக்கிறது. பிறகு இந்த இரு கூட்டணியும் பிரிஞ்சிருந்த 2 பேரும் ஒன்றிணைந்து 1989 வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களே வந்து முதல்வரா பொறுப்பேற்று அந்த ஆட்சியை சிறப்பா நடத்தினாங்க. அது வந்து பிளான் பண்ணி பண்ணது இல்லைல்ல, அது வந்து அம்மா அவர்கள் சிறப்பா செய்வாங்க அப்படின்னு மக்கள் நம்பினனால தானே. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அந்த ஆட்சிக்கு எதிர்குரல் நிறையா இருக்கும். அந்த எதிர்குரலை யாராவது ஒருத்தர் நிவர்த்தி பண்ணணும். அந்த இடத்துல எம்ஜிஆர் இருந்தாங்க, எம்ஜிஆர் இப்போ இல்லை. அப்போ ஜானகி அம்மா வந்தாங்க, ஜானகி அம்மாவால் ஆட்சி வந்து நல்ல ஆட்சி தர முடியல அல்லது சரியானபடி நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு சூழல். அதன் பிறகு ஜெயலலிதா அம்மா நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தோம்னா கலைஞர் ஐயா ஆட்சியை விட ஜெயலலிதா அம்மா ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு மக்கள் நினைச்சாங்க. அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க ஜெயிச்சாங்க. அந்த எலெக்ஷனில் நல்ல ஆட்சி அந்த எலெக்ஷனில் தந்தாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சில ஊழல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். நல்ல ஆட்சி தந்தாங்க. இந்த இரு கூட்டணியும் வந்து சேர்ந்ததுக்கு பின்னால அம்மா ஜானகி அம்மாவோட அந்த புரிஞ்சுக்கிட்ட தன்மை இருக்குதானே, கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நிர்வாகத்தை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் கூட பல நூற்றாண்டுகள் கொண்டு போகணும்னா இது செல்வி ஜெயலலிதா அவர்களால் தான் முடியும்னு தான் உணர்ந்து அந்த பொறுப்பை அவங்க கொடுத்து அதிலிருந்து அவங்க அரசியலிருந்தே ஒதுங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அரசியலிருந்தே அவங்க ஒதுங்கிட்டாங்க, ஓரங்கட்டப்படலை, அவங்களே ஒதுங்கிட்டாங்க. யாருக்கிட்ட அந்த விஷயம் போனால் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சி அந்த விஷயத்தை கொடுத்தாங்களோ அவங்களும் சிறப்பாக கொண்டு போனாங்க. இவர்கள் இருவரும் மனம் உவந்து தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த பொறுப்பிற்கு வந்தார்கள். அதனால தான் அவர்கள் இன்னும் கூட மிகைப்படுத்தி கூறல. நடந்த உண்மை என்ன அப்படின்னா, அதிக ஆண்டுகள் பொதுச் செயலாளராக இருந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் மட்டுமே. எம்ஜிஆர் அவர்கள் கூட தோன்றிய குறுகிய காலத்தில் அவர் இறப்பு ஏற்பட்டதால் பொதுச் செயலாளராக தொடர்ந்து இருக்க முடியாத சூழல். ஆனால் அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிக ஆண்டுகள் பொதுச் செயலாளராக இருந்த பெருமை அம்மா அவர்களை சாரும். நல்ல பதில் ஐயா. அதே போல் அரசியலில் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. 2011ஆம் ஆண்டு தேமுதிகவோட கூட்டணிக்கு பிறகுதான் அம்மா தலைமையிலான அதிமுக அரியணை ஏறிச்சாங்க. கண்டிப்பாக அதற்கு முன்னால் நடந்த ஆட்சி திடீரென ஊழலால் கலைக்கப்படுகிறது. காரணம் அது சில விடயங்களால், அந்த விடயங்களால் நம்ம பேசணும்னா அதற்கு நிறைய நேரங்கள் எடுக்கும். அதனால் அவர்களுடைய ஊழல் ஆட்சி கலைக்கப்படும் பொழுது பொதுமக்களால் அம்மா வெறுக்கப்படுகிறார் என்பதுதான் சொன்னால் சரியாக இருக்கும். அந்த நேரத்தில் உடனே இந்த நேரத்தில் கேட்கக்கூடாது. அந்த நேரத்தில் பொதுமக்களால் வெறுக்கப்படும் பொழுது கூட்டணி அங்கு தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் ஒரு தலைவர் உருவாகிறார். அவர்தான் மதிப்பிற்குரிய மறைந்தும் மறையாமல் நம் கண்ணில் இருக்கின்ற தேமுதிக நிறுவனரும் நமது விஜயகாந்த் ஐயா அவர்களும் அருமையான முறையில் கட்சியை உருவாக்கி தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. கட்சியை பெரிய அளவில் அமைப்பு ரீதியாக எல்லா மாவட்டங்களும் கொண்டு வரார். அப்போது கலைஞர் ஐயாவுக்கும் தேமுதிக தேவைப்படுது, ஜெயலலிதா அம்மாவுக்கும் தேமுதிக தேவைப்படுது. அப்போ தான் கலைஞர் ஐயா பேசுகிறாரு,
காயாக இருந்தது கனியாக மாறி உதிர்ந்து என் மடியில் வந்து விழும். திமுக மிகப்பெரிய வெற்றி காணப் போகிறது என கனவு கண்டு கொண்டிருந்தார் அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு. ஆனால் அம்மா அவர்கள் அமர்ந்த இடத்திலே காயை நகர்த்தி தேமுதிக நிறுவனர் மற்றும் தலைவராகிய விஜயகாந்த் ஐயா அவர்களை தன்னகத்தே கொண்டு வந்து இந்த கூட்டணியை உருவாக்கி மாபெரும் வெற்றி பெறும் இயக்கமாக மாற்றி எதிர்கட்சி கூட திமுக ஆக முடியாத சூழலை உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் வரலாறுல மறக்க முடியாத ஒரு சூழல். அப்போ ஒரே கூட்டணியில் 2 பேர் நிற்கிறாங்க. நல்லா இதை பாருங்க. ஒரு கூட்டணியில் இருவர். அதில் தான் நிறைய இடங்களை வின் பண்றாரு தேமுதிக தலைவர். அதிக இடங்களை, ஆட்சிக்கு தேவையான இடங்களை வின் பண்றாங்க அம்மா அவர்கள். எதிர்கட்சி கூட வர முடியாத சூழல் திமுக. அப்போ எதிர்கட்சி தலைவராக யார் ஆகிறாங்க? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய விஜயகாந்த் ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவர். இவங்க முதலமைச்சர். அடித்தது ஒண்ணுதான், கிடைத்தது 2 பரிசு. எதிர்கட்சி தலைவர் பரிசும் கிடைக்குது, இங்க ஆளுங்கட்சி தலைவர் பரிசும் கிடைக்குது. சப்போஸ் எதிர்கட்சி தலைவரா வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா கூட்டணி மந்திரி சபையில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு இவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கிடைச்சிருக்கும். ஆனால் எதிர்கட்சி தலைவராக மட்டும்தான் ஆக முடிஞ்சிச்சு. அதுவும் ஒரு வரலாற்று பிழையாக ஆயிடுச்சு. நேரம் திமுகவில் நிறைய உறுப்பினர்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் பதவி அங்கே போயிருந்துச்சுன்னா இங்கே கூட்டணி மந்திரி சபை கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்றது வேற, யாரால் ஜெயிச்சாங்கன்றதை நினைவு கூறணும். நிச்சயமாக அன்றைய எலெக்ஷனுக்கு தேமுதிக இல்லைன்னா அதிமுக வின் பண்ணியிருக்காது. அது ஜெயலலிதா அம்மாவும் உணர்ந்தார்கள். ஐயா, ஆனா அதிமுக அந்த சமயத்துல அரியணை ஏறுறதுக்கு முக்கிய பங்கா இருந்த தலைவர் தேமுதிகவோட தலைவர் விஜயகாந்த் ஐயாவை சட்டமன்றத்துல வச்சு குடிகார வளர்றாரு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டது அது எவ்வளவு பெரிய தவறு? கண்டிப்பாக அவர் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தினுடைய மரபையும் மீறி நாக்கை துருத்தி ஜெயலலிதா அவர்களை ஒருமையில் வா போ என திட்டுவது போல அவர் செய்கை காட்டியது முதல் தவறு. அங்கிருந்து ஆரம்பிச்சது தான் இந்த இப்போ தினகரன் ஐயா சொல்றது போல இந்த பங்காளி சண்டைகள் எல்லாம். அப்போ அவர் சட்டமன்றத்தில் ஒருமையில வா போன்னு திட்டுறாரு. திட்டும் பொழுது அம்மாவுக்கு மிகுந்த ஒரு கோபம் அடைகிறாங்க. முகமெல்லாம் சிவந்து கண்கள் எல்லாம் சிவக்கின்றன. ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்ட்டு அவங்க வாய் தவிர சொன்னது தப்பு தான். அவங்க குடிகாரன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லிடுறாரு நீ தான் ஊற்றி கொடுத்தியான்னு கேட்டுறாரு. அப்போ இரண்டுக்குமே அது சரியாகுது. 2 பேருமே நடந்துக்கிட்ட விதம்ங்கிறது சட்டமன்றத்தினுடைய மரபை மீறியது தான். வேறு வழி இல்லாமல் அவ்வாறு நடந்து விட்டது. இருப்பினும் கூட அது வரவேற்கத்தக்க விஷயமில்லை. அரசியலில் முதிர்ச்சி பெற்ற தலைவர்கள் பின்பு உணர்ந்தார்கள். ஆனால் இந்நேரத்தில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அம்மாவும் இல்லை, மதிப்பிற்குரிய விஜயகாந்த் ஐயாவும் இல்லை என்பதே நமக்கு மாபெரும் இழப்பாக இருக்கு. இருவரும் இருந்திருந்தால் தமிழகத்தில் இன்னும் கூட ஒரு சிறப்பான ஒரு நல்லாட்சி இருந்திருக்கும். ஐயா, அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் சட்டமன்றத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை விடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சா? மற்ற கட்சி நிறுவனர்கள் எல்லாம் இப்போ அந்த மாதிரி சட்டமன்றத்துல இருக்கோம் அப்படிங்கறதே இல்லாம ஒருத்தரை கிண்டல் பண்ணி ஒருத்தரை நக்கலா பேசுறது அங்க முன்னாடி இருக்க ஒருத்தர் தலைவரா உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த மாதிரி பண்றாங்களே, இதுதான் அதுக்கு அதெல்லாம் அதுக்கு முன்னாலேயே நிறைய நிகழ்வுகள் அதுக்கு முன்னாலே நடந்திருக்கு. ஜெயலலிதா அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இழுத்து கிழிச்சது முதற்கொண்டு நிறைய நிகழ்வுகள் அதற்கு முன்னாலேயே நடந்திருக்கு சட்டமன்றத்துல. இது கொஞ்சம் சற்று விதி மீறி நடந்துருச்சு, அவ்வளவுதான். இதையெல்லாம் விட விதி மீறலாம் நிறைய. பெண்ணுடைய சேலையே சட்டமன்றத்தில் கிழிக்கப்பட்ட சம்பவம் இருக்கு. ஏன் முதலமைச்சருடைய சட்டை கூட சட்டமன்றத்தில் கிழிச்ச சம்பவங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்து அதுக்கு முன்னாலே இருக்கு, அதற்கு பின்னாலேயும் இருக்கு. நிறைய விடயங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் இவர் பேசியது சட்டமன்றத்தில் ஒரு மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது என கூறினால் மிகையாகாது. ஐயா, ஒரு பெண்ணை சட்டமன்றத்துல வச்சு இப்படி அவமானப்படுத்துறது எந்த விதத்துல அது அவங்க நியாயமா அதை பண்ணாங்க? அதுதான் அம்மையாரோட வெற்றிக்கு ஒரு முக்கிய கனியா வகிச்சுச்சுன்னா. சரியாக சொன்னீர்கள். ஒரு பெண்ணை சட்டமன்றத்தில் அவமானப்படுத்தியதால் தான் அந்த எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி எறியப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க இயக்கமாக அங்கு வளர்ச்சி பெற்றது. இதற்கு மிக முக்கிய காரணம் சட்டமன்றத்தில் நடந்த சம்பவம். அதற்காக தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பார்த்து பேசுங்க பார்த்து பேசுங்க பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் எழுதக்கூடிய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு போன்றது. அருமையான தீர்ப்பை மக்கள் எழுதுவாங்க. நாம் விடக்கூடிய ஒரு வார்த்தை கூட தப்பா போயிடும். இப்ப இவங்களுக்கு என்ன தேவை? சமூக ஊடகத்துல இருந்து பேசுறாங்களா அவங்க மேல கேச போடு, இல்ல இவங்க மேல கேச போடு.
இதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு இவங்க சரியா இருக்காங்களா அப்படின்னா இல்லை. நீங்கள் சரியாக மாறிக்கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய இந்த சேனல் வழியாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். ஆனா இத்தனை பேரை பெற்று ஒரு முக்கிய பங்கா இருந்து அதிமுகவோட இவ்வளவு ஒரு உயரத்துக்கு காரணமா அமைஞ்சு நல்லாட்சியை கொடுத்த அம்மா மேலேயே 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கு போட்டு அவங்கள 3 மாதம் சிறைக்கும் அனுப்புறாங்க. அதனால அவங்களோட முதலமைச்சர் பதவியே பறிபோகுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? கண்டிப்பாக அதற்கு முன்னதாக நான் தான் சொன்னேன், இந்த ஊழல் நடந்த பீரியட்னு சொல்லக்கூடிய அதற்கு 2014க்கு முன்னதாக நடந்த அந்த டான்ஸ் செட் வழக்காகட்டும், அது சொத்து குவிப்பு வழக்காகட்டும், இதெல்லாமே அதற்கு முன்னதாக நடந்த விடயங்கள். இப்போ ஒருத்தருக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் பணக்காரரானு வைங்க, என்ன பண்ணணும்னே தெரியாது. திடீர்னு 10 கோடி, உடனே அவங்க செஞ்ச ஊழலை நியாயப்படுத்தினியான்னு கேட்காதீங்க. அவங்க திடீர்னு அந்த ஒரு போஸ்ட்டுக்கு வராங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் பணம் வருது, அவங்கள சுற்றி உள்ளவங்களோ அல்லது அவங்களோ சேர்ந்து தப்பு பண்ணுறாங்க. அந்த ஊழல் கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஊழல் எதிர்கட்சிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு இவங்களை எப்படியாவது ஒழிச்சாகணும். திடீர்னு ஒருத்தங்க வளர்றது யாருக்கு பிடிக்காது இல்லை. அந்த ஊழலை மிகைப்படுத்தியோ அல்லது மிகைப்படுத்தாமலோ சொல்லிடுறாங்க. ஊழல் நிரூபிக்கப்படும் பொழுது அவர்கள் பதவி இழக்கிறாங்க. அந்த பதவி இழந்த சமயத்தில் கூட மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் ஐயா அவர்களை தான் அந்த இடத்துல அமர்த்திட்டு 2-3 முறையும் ஓபிஎஸ் ஐயா அவர்களை தான் அமர்த்திருந்தாங்க. அமர்த்திட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டு மறுபடியும் ஜெயிலில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வருது. திரும்பவும் அம்மா வராங்க, திரும்பவும் பதவி ஏற்கிறாங்க. அதன் பிறகு தான் அவங்களுக்கு இறப்பு ஏற்படுது. இறப்பு ஏற்படுறதுக்கு பின்னால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறையா இழப்புகளும் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஆனா அந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது போலியா சித்தரிக்கப்பட்டது இல்லையா? கணக்குல காட்டாம செருப்பு முதற்கொண்டு தங்கத்துல வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அவங்களே கூட என்னோட முதல் சம்பளம் 1 ரூபாய் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அவங்களே வெளிப்படையா கூட சொன்னாங்க. அப்ப அது அங்கிருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க சம்பளம் நான் வாங்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரிஞ்ச பொருள். 1 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய உனக்கு எங்கிருந்து இவ்வளவு தங்கங்கள் வந்தன, எங்கிருந்து இவ்வளவு சொத்துக்கள் வந்தன, இதை நீ சொத்து குவித்ததாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என சொல்லிதான் சொத்து குவிப்பு வழக்கு உண்மை என நிரூபிக்கப்பட்டு பரப்பனாக்கரகார சிறையில் அவர் சிறைவாசம் செய்தார்கள். இன்னும் கூட அந்த வழக்கு உண்மை என நிரூபிக்கப்பட்டு தான் சசிகலா அவர்கள் சிறைவாசம் முடிந்துவிட்டு தற்போது வெளியில் இருக்கிறார். ஆனால் அது உண்மை என நிரூபிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அவர் குற்றவாளியாக இருக்கல. அதனெல்லாம் முடிவு பண்ண அவர் நிரபராதியாக்கப்பட்டு வெளிவந்ததுக்கு பிறகு அவர் இறப்பு ஏற்பட்டு விட்டது. அவர் நிரபராதியாக இறந்து விட்டார். ஆனால் அந்த வழக்கு உண்மை இருந்து குற்றவாளியான தீர்ப்பும் அளிக்கப்பட்டது. ஆனால் நடந்த விடயங்கள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டதில்லை, உள்ளபடியே நடந்திருக்கு அப்படின்றதுக்கு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனா அவங்களோட மறைவுக்கு பிறகு அதிமுக எப்படி எல்லாம் கிளம்பிச்சு? அதிமுக ரொம்ப 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 என்ன சொல்றது, அடிமட்ட லெவலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லணும். மறைவுக்கு பிறகு ஐயா ஓபிஎஸ் ஐயா தர்ம யுத்தம் தொடங்குறாரு. சசிகலா அம்மா பொட்டு வச்சு நேராக சேலையை கட்டி வந்த காலம் முதற்கொண்டு அவர்கள் சிறை செல்லும் பொழுது நேராக போய் அவருடைய சமாதியில் ஓங்கி அடித்த காலம் முதற்கொண்டு இது எல்லாத்தையும் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன கூத்துலாம் அதிமுக நடக்குதுன்றதை பார்க்குறோம். அப்புறம் திடீர்னு இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, திடீர்னு பிரியுவாங்களா. அப்புறம் பிரிஞ்ச உடனே திடீர்னு ஒருத்தர் மத்தியிலிருந்து ஆளுமை நீங்கள் சேர்ந்துக்கோங்க, நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா. அதன் பிறகு 2 பேரும் இணைஞ்சி ஆட்சி புரிவாங்களாம் ஒரு 4 ஆண்டு காலம். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா ஒற்றை தலைமை தான் வேணும்னு நம்ம ஐயா எடப்பாடி சொல்லுவாரா, திடீர்னு ஓபிஎஸ் விளக்கப்படுவாரா. இது எல்லாம் நம்ம கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, சகிச்சு தான் ஆகணும். எப்பேற்பட்ட மாபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை செங்கல்லா பிரித்து எடுத்துட்டீங்க, நியாயம்தானா இது? ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த இயக்கம் ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆனால் ஊழல் மிகுந்த இயக்கமாக நீங்கள் மாற்றிக்கொண்டு வருவதுதான் வேதனை தரும். ஒவ்வொருத்தர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், ஏன் எடப்பாடி முதற்கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள், ஐயா ஓபிஎஸ் முதற்கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இவ்வளவு சொத்து? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் ஊழலே செய்யவில்லை என. ஏன் பயப்படுகிறீர்கள் மத்திய அரசிற்கு? நீங்கள் செய்த ஊழல் அம்பலமாகி எங்கே சிறை செல்ல நேரிடுமோ என நினைத்துத்தான் பயப்படுகிறீர்கள். தான் ஊழலே செய்திருந்தாலும் கூட இரும்பு பெண்மணியாக நின்று ஊழல் செஞ்சுட்டா சிறைக்கே போன போல என்னுடைய மக்களுக்காகவும் என்னுடைய தாய் திருநாட்டிற்காகவும் நான் எதையும் அனுபவிக்க தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு அடிபணிய முடியாது என சொன்னவர் தான் உங்களது தலைவியாக இருந்த நமது செல்வி ஜெயலலிதா அவர்கள்.
மறந்து விடாதீர்கள். நீங்கள் சிறை செல்வதற்கு பயந்து பொதுமக்களை ஒரு கருவியாக யூஸ் பண்றீங்க. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உள்ளபடியே ஊழல் செஞ்சிருந்தா அந்த பணத்தை எடுத்து பொதுமக்களுக்கு செலவு பண்ணிட்டு நல்ல விஷயத்தை தேடுங்க. எல்லாருமே உங்களை கையெடுத்து கும்பிட்டு தலை வணங்கி நீங்க தான் எங்க தலைவர், நீங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவாங்க பொதுமக்கள். இதற்காக பயந்து போய் இன்னொருத்தர் பயந்து போய் கை கட்டி வாய் பொத்தி நிற்காதீங்க. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழகல்ல, மிகப்பெரிய அபத்தமான சூழலை உருவாக்கியிருக்கும். ஐயா, அம்மா அவர்கள் வந்து உடல்நிலை குறைவா மருத்துவமனையில இருக்கும் பொழுது இபிஎஸ் அவர்களை அழைத்து 3 மணி நேரம் பேசினாங்க அப்படின்லாம் வந்து நமக்கு நியூஸ் வந்திருக்கு. நீங்களே வந்து அடுத்த எனக்கு அப்புறம் இந்த கட்சியை பார்த்துக்கங்க அப்படின்னு. அது வந்து வேற யாருக்கிட்டையும் கொடுத்தா அந்த கட்சி இல்லாம பண்ணிடுவாங்க, கட்சியவே முழுங்கிடுவாங்க, அவங்களோட சொந்த லாபத்துக்காக நினைச்சு கொடுத்தாங்களா இல்ல? இது முற்றிலும் வந்து ஏதோ ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி இபிஎஸ் எல்லாம் அவங்க அழைச்சி பேசவே கிடையாது. அப்பொழுது இருந்தவர்கள் சசிகலா என்ற ஒரு நபர் இருந்தார். அவருடன் 4 அமைச்சர்களை அவர்கள் 4 அணியாக உருவாக்கி வைத்திருந்தார். அதில் இபிஎஸும் ஒருவர், எடப்பாடி பழனிசாமி ஒருவர், முதல்வராக இருந்தவர் நமது ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, நமது திண்டுக்கல்லை சார்ந்தவர். இந்த 4 பேர் மட்டும்தான் அப்பொழுது அவர்கள் ஒரு 4 அணியாக இருந்தார். இந்த 4 அணியில் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ வந்து ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசினதா ஒரு செய்தி இருக்கு. ஆனா அவர் முதல்வரா இருந்தார், அதனால கூப்பிட்டு வச்சு பேசினாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தியை இதுவரை வந்து ஏதோ ஜோடிக்கப்பட்டது மாதிரி தான் தெரியுது. அம்மா அவர்கள் தனக்கு பின்னால் தனக்கு இந்த கதி உடனடியாக நேரும் என அவர்கள் எண்ணிக்கூட பார்த்ததில்லை. ஏன் நாம் கூட எண்ணி பார்த்ததில்லை. ஏதோ விதியின் பயனால் அவரை நாம் இழந்து இன்று நிற்கிறோம். அவரே அதை நினைத்து கூட பார்த்ததில்லை. தனக்கு பின்னால் இவர்தான் வாரிசென கை காட்டவில்லை. ஓபிஎஸ்ஐ 3 முறை முதலமைச்சராக்கினார், அவ்வளவுதான். மற்றபடியா எனக்கு பின்னால் இவர்தான் என கை காட்டவில்லை. ஆனால் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் உயிர்ப்பிப்போடு இருக்க வேண்டும் என கூறினார். ஆனால் இவர்கள் எல்லாம் தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னிடத்தில் தான் ஜெயலலிதா ஆவி பேசுகிறது, தன்னிடத்தில் தான் ஜெயலலிதா வந்து பேசினார். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 30 இட்லி சாப்பிட்டார், 3 இட்லி சாப்பிட்டார், 3 கோடி ரூபாய் பில். இதெல்லாம் அநியாயம் இல்லை. இந்த ஆவி கூட ஒன்று மன்னிக்காது. ஆனால் பாவிகளை ஜெயலலிதாவை கொண்டுட்டு அவங்களுடைய அந்த இறப்பிலிருந்து அரசியலை தேடுறீங்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த தொண்டர்களையும் இந்த பொதுமக்களையும் காக்கணும்னா இனிமேலாவது உண்மையாக நடந்துக்கோங்க. பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்றது நிறைய நான் நேர்காணலில் சொல்லியிருக்கேன். இது நமது முன்னோர்கள் வாக்கு. இனிமேலாவது பொய் சொல்லாமல் அம்மாவுடைய பெயரை பயன்படுத்துங்கள். நல்ல வழியில் பயன்படுத்தி அந்த அம்மாவுடைய திட்டங்களையும் ஜெயலலிதா அம்மாவுடைய திட்டங்களையும் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திட்டங்களையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேருங்கள். ஐயா, அம்மாவினுடைய மறைவிற்கு பிறகு அவங்களோட சொத்துக்களை வந்து பாதியா பிரிச்சு எல்லார் பேர்லயும் எழுதி வச்சாங்க. அதுல வந்து நம்மளோட சசிகலா அம்மாவுக்கு தான் நிறைய அந்த எஸ்டேட்டா இருக்கட்டும், பங்களாவா இருக்கட்டும், கோடிக்கணக்கில் மதிப்புள்ள சொத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் போனதா வந்து நமக்கு நியூஸ் நமக்கு வந்தது. இதுவரை அம்மாவனுடைய சொத்துக்கள் யாருக்கும் பகுதி பகுதியாக பிரித்து எழுதி வைக்கப்படவில்லை. தீபக்கிற்கும் அவரது தங்கைக்கும் அண்ணன் மகள் என்கின்ற போர்வையில் அவர்களுக்கு தனிப்பட்ட அந்த சொத்துக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால அம்மாவுடைய இல்லத்தை தவிர மற்றது எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த எஸ்டேட் ஆகட்டும், ஊட்டியில் கூடிய எஸ்டேட் ஆகட்டும், இதெல்லாம் எதுவுமே அவங்க பிரிக்காம தான் இருக்காங்க. காரணம், இதுவரை வழக்கு இருக்கிறது. ஜாமீனில் தான் அம்மா வெளியில் இருக்காங்க. யார்? சசிகலா அம்மா. நிரபராதியாக வெளியில் இல்லை. இதுவரை இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் யாருக்கும் எந்த சொத்தும் பிரிக்காமல் அப்படியே அந்தந்த இடத்திலே தொடர்கிறது. ஆகையால் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ஐயா, அம்மாவோட மறைவுக்கு பின்னாடி வந்து இந்த அதிமுக இந்த அளவுக்கு ரொம்ப கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் மக்கள் பாக்குறாங்க. இதுல அதிமுகவுல அம்மா தலைமைக்கும் இப்ப உள்ளவங்களோட தலைவர்களோட தலைமைக்கும் உள்ள வித்தியாசமா நீங்க பாக்குறது? அம்மாவுடைய ஆளுமை பவர் என்பது நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மோடியா லேடியா என ஓப்பனா சேலஞ்ச் வைக்கக்கூடிய அளவுக்கு அம்மாவுடைய ஆளுமை பவர் இருக்கும். அம்மாவுடைய கண் பார்வை பட்டா போதும் அவங்க தான் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அம்மாவுடைய கண் பார்வைப்பட்டா நீங்க தான் நாளைக்கு மத்திய அமைச்சர். அம்மாவுடைய கடைகண் பார்வைப்படுமா எல்லாரும் அந்த டயரை கும்பிட்டு வணங்கின காலம்லாம் உண்டு. அதற்காக நிறைய பேர்லாம் வச்சாங்க, மாற்றி அதை நம்ம சொல்ல வேண்டாங்க. அந்த அம்மானுடைய பார்வை கிட்டணும் அப்படின்ட்டு எல்லாரும் குனிந்து கிடந்த காலங்கள்,
முதுகு கூட குனிந்து வளைந்து போன காலங்கள்லாம் உண்டு. இது குறித்த நிறைய கிசுகிசுகள்லாம் வெளியானுச்சு. அதற்கு காரணம் ஒரு மெக்கானிக்காக இருக்கக்கூடியவரை கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்குச்சு. ஒரு மாமிசம் வெட்டக்கூடிய கறிக்கடை வச்சிருந்தவரை கூட கூட்டு ஒரு மத்திய அமைச்சராக்குச்சு. இது எம்ஜிஆருடைய அதே கொள்கை. அதனால தான் அம்மாவா எல்லாரும் இன்றளவு போட்டுறாங்க. நாளைக்கே மத்திய அமைச்சர் விடியும் பொழுது நமக்கு மத்திய அமைச்சர் பதவி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. நேற்று வரை தமிழகத்தினுடைய அமைச்சராக இருப்போம். விடிஞ்சாதான் தெரியும், ஐயா அவங்க அமைச்சர் பதவியில் வந்து அம்மா தூக்கிட்டாங்கன்னு செய்தி வரும். அங்கிருந்து போலீஸ்லாம் இங்கேருந்து ஃபோர்ஸ் போகும்போது தான் அவருக்கு தெரியும். அப்படியா? அப்போ கூட இவர் வேற ஒரு கட்சிக்கு போக மாட்டார். காரணம் அம்மா செஞ்சால் சரியாக இருக்கும். திரும்ப அடுத்த நாளோ அல்லது அடுத்த வாரமோ திரும்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும். காரணம் நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தான் தண்டனைன்னு கொடுத்தாங்க. இதுவெல்லாம் அம்மாவனுடைய ஆளுமை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களுடைய ஆளுமையை சற்று யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் நமக்கு போட்டியாக வரணும் அவனை மட்டும் நீக்கிறான். ஓபிஎஸ்ஸா போட்டி வந்துடும் நீக்கு, சசிகலாவா போட்டி வந்துடும் நீக்கு, டிடிவி தினகரனா போட்டி வந்துடும் நீக்கு, புகழேந்தியா போட்டி வந்துடும் நீக்கு, கேசி பழனிசாமியா போட்டி வந்துடும் நீக்கு. நமக்கு போட்டியாக இருக்கக்கூடாது. நான் மட்டும்தான் தலைவர், இங்கே நான் மட்டும்தான் உறுப்பினர். ஒரே உறுப்பினர் ஒரே தலைவர், எல்லாமே நான் மட்டும்தான் அப்படி இருக்கணும். இந்த போட்டியாக வரக்கூடாதுன்னு இந்த மனப்பக்கம் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் அழிவுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் கால் ஊன்றீங்க தான் அடுத்த. அதனால தான் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவை மத்தியில் ஆளக்கூடிய மத்திய அரசு எடுக்குது. இவங்க கைகட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்க்குறாங்க. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் மத்தியிலிருந்து ஒரு குழு வந்து இந்த கூட்டணியை பூரா ஒன்று சேர்ந்து வைக்குதான். ஐயா தினகரன் ஐயா நீங்கள் வாங்க, ராமதாஸ் ஐயா நீங்கள் வாங்க, ஒவ்வொருத்தரும் அப்படி நீங்கள் வாங்கன்னு பேசி வைக்குது. இது அப்போ அவங்க அமைக்கிற கூட்டணியா நீங்கள் அமைச்ச கூட்டணியா? இதுக்கு பதில் கேட்டால் இல்லை. ஏன் அங்கே மட்டும் ஒழுங்காக இருக்கா? நீ உன் கட்சியை பற்றி பேசுனா அங்கே மட்டும் ஒழுங்காக இருக்கா? நேரம் அப்படி அங்கே போயிடுவாங்க. காரணம் மக்களை எப்படியாவது ஏமாற்றணும். உங்கள் கட்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கியா, வீணாக போயிருவீங்கயா, நீங்களே நாளைக்கு உங்களை ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி ஆள விட மாட்டாங்க அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா நீ என்ன எனக்கு எதிர்ப்பாக பேசுகிற? ஆக நீ அங்கேருந்து வந்தால் அப்படின்றான். கட்சி அழிவதை கண்கூடாக மக்கள் பார்க்கிறார்கள். இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இனிமேலாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் உங்களது ஆளுமை பண்பை வளர்த்து கொண்டு இந்த கட்சியை காப்பாற்றுங்கள். ஐயா, அதிமுகவோட கொள்கை கோட்பாடெல்லாம் தற்போதைய தலைவர்களால் கடைபிடிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? சுத்தமா இல்லை. அதிமுகவுடைய கொள்கை என்ன? யாரையும் கட்சியை விட்டு தேவையில்லாமல் நிற்கக்கூடாது. அப்படியே கட்சியில் தப்பு பண்ணனாலும் நீங்கள் அவன் சரின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா ஏற்றுக்கணும்னு இருக்குது. ஓபிஎஸ் ஐயா இபிஎஸ் ஐயா ஏற்றுக்கிறாரா? காரணம் என்ன? ஏற்றுக்கிட்டா எங்கே இவர் நமக்கு மேலே போயிடுவாரோ? ஏன்னா அவர் தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார்ல. அதிமுகவில் கோஷ்டி அரசியல் கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோஷ்டி அரசியலுக்கு அடித்தளமிட்டவரே இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதில் சொல்லிக் கொள்வதில் எல்லளவும் எனக்கு பயம் இல்லை. அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருக்கிற காலத்திலே கோஷ்டி அரசியல் இவர் கொண்டு வந்தார். உள்ள இவர் முதல்வராக முழுக்க கோஷ்டி அரசியல கொண்டு வந்துட்டார். அதிமுகவில் ஒரு அமைப்பு தான் இருக்கணும், மற்ற அமைப்பு இருக்கக்கூடாதுன்னா இவருக்குன்னு தனி ஒரு அணியை உருவாக்கிட்டார். எல்லா மாவட்டத்திலும் இங்கே வாங்க, நீங்கள் எதுவுமே நீங்கள் எவ்வளோ நாள் சம்பாரிச்சு எவ்வளோ நாள் கோடி கணக்காக சம்பாரிச்சு எனக்கு என்ன ஏன் முட்டு பணமா? இது ஏன் அப்போ முட்டு பணமா? தமிழ்நாட்டுடைய பணம் தானே. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கேலி கூத்தாயிடுச்சு பாருங்க. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கான முடிவு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எதிரொலிக்கும். இனிமேலாவது திருத்தி கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்திடுங்கள். அம்மாவோட மறைவுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு சசிகலா அம்மாவிற்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மயுத்தம் நடத்தினாரு. அது திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்கா? இபிஎஸ்க்கு எதிராக வேறு வழி இல்லை என்றால் திரும்ப கூட அந்த தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. காரணம் மன்னிக்கணும், ஆனா அதே மாதிரி ஓபிஎஸ் ஐயா கிட்ட இருந்தவங்க எல்லாருமே இப்ப திமுகவுக்கு போயிட்டாங்களே, நடத்தினாலும் அவங்க தனியா தானே நடத்துற மாதிரி. அப்படி நம்ம யாரையும் சிறுமைப்படுத்தி சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு அதிமுக்கிய நிர்வாகிகள் போயிருக்கலாம், அதற்காக எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர்கிட்ட நிறைய முன்னாள் அமைச்சர் இருந்தாங்க, இந்நாள் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, எல்லாரும் நிறைய பேர் எம்பி இருந்தாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ஏன்னா இங்கே ஓபிஎஸ் எந்த அணிக்கு போவாருன்னு இப்போ தெரியாமல் இருக்கு. இவர் திமுகவுக்கு போவாரா இல்லை விஜய் கூட போவாரா, தனிச்சு நிற்பாருன்னு தெரியாமல் இருக்கு. ஆகையால் இவருக்கு வேறு வழி இல்லை என்றால் திரும்பவும் அந்த தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண கூட நிறைய இங்கே சந்தர்ப்ப சூழல் இருக்கு. அப்படியே தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணால் கூட விண்முன் வருவார். காரணம் என்னன்னா இவர் இப்போ சொன்னாலும் கூட தனிச்சு ஓபிஎஸ் வெற்றி பெறுவார்.
அதை விடுத்து அவர் மாற்று முடிவெடுத்து மறுபடியும் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியிலோ அல்லது என்டிஏ கூட்டணி சொல்லக்கூடிய அந்த அணிக்கே போனார். என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக ஒரு கருத்து இவர் ஈடிக்கு பயந்து தான் போயிட்டாரு, கேஸுக்கு பயந்து தான் போயிட்டாரு. முன்னாலே அந்த கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. இவர் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுறாருன்னு மறுபடியும் போனால் அந்த ஒரு நிகழ்வு ஏற்படும். இவருக்கு இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, ஏதாவது ஒரு கட்சியை வச்சு அந்த கட்சியிலிருந்து இப்போ நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சியை திமுக கூட ஒரு கூட்டணி சேர்க்கணும். இல்லைன்னா திமுக கூட போய் இணையணும், இல்லைன்னா தர்ம யுத்தம் தொடங்கணும், இல்லைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்கணும். என்டிஏ கூட்டணியில் இணையிறது இவருக்கு வேஸ்ட். இதனால் ஒரு பலனும் இல்லை. ஏன்னா இப்படித்தான் உங்களை இணைச்சி உங்களை ஏமாற்றி 5 எம்எல்ஏக்களை பிடுங்கி கொண்டு ஆட்சியை நடத்திவிட்டு பிணந்தண்ணி கழுகாக உங்களை நட்டாற்றில் விட்டார் என்பதை நீங்கள் மறந்துட வேண்டும். இதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் உங்கள் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதே நிலைமை நாளைக்கு மதிப்பிற்குரிய சொல்லின் செல்வர் நமது டிடிவி தினகரன் ஐயாவிற்கும் வரலாம். ஓபிஎஸ்க்கு அன்று வந்த நிலைமை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக ஐயா அவர்களுக்கும் வரலாம். அவரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ஐயா, ஓபிஎஸ் அவர்கள் மற்ற கட்சிக்கு செல்லாம இன்னும் தனியாவே தான் இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் நம்மளோட தாய் கட்சியை நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம், நம்ம தாய் கட்சியில தான் நம்ம இருக்கணும், திரும்ப அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதா, இல்ல வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இவர்கள் அனைவரும் வளர்ந்த கட்சி தான் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர் தான் எம்ஜிஆர் கூட நான் முன்கூட்டியே சொன்னேன். ஆகவே தாய் கட்சி என்பது நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்லலாமா, அல்லது மறுபடியும் இந்த கட்சியில் நமக்கு மேலிருந்து சொல்றவங்க கேட்பான்னு சொல்ற மாதிரி இந்த மத்திய அரசுல இருந்து மோடியோ அமித்ஷாவோ நமக்கு இந்த கட்சியிலிருந்து ஏதாச்சும் ஒரு பதவி வாங்கி தந்துட மாட்டாங்களா? மறுபடியும் நம்மளை ஏதாவது சொல்லி சேர்த்துறோம். கட்சி தான் அவங்க கைக்கு போயிடுச்சு, அடமானம் ஆயிடுச்சு இல்லை. ஆனால் மறுபடியும் இந்த கட்சிக்கு போறதுனால இவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. புதிய கட்சியை இன்னும் கூட செழுமையாக கொண்டு போய் இந்த எலெக்ஷனில் தோத்தாலும் பரவாயில்ல நின்னாருன்னா 234 தொகுதியிலையும் இவருக்கு அமைப்பு இருக்குது. அப்படின்னா அத்தனை தொகுதிகளிலும் இவருக்கு அமைப்பு இல்லை. ஏதோ ஒரு 10 தொகுதியில் நின்னாருன்னா கூட இவருக்கான அந்த செல்வாக்குங்கிறது இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு கூட்டணியாக வச்சு ஒரு எம்எல்ஏவோ மந்திரி சபையாக வாங்கிட்டாருன்னா இவருக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் மந்திரியெல்லாம் கொடுக்குறதான வாய்ப்பு கிடையாது. இது எம்எல்ஏ ஆகலாம். அதை ஏற்படுத்தினா கூட இவருடைய அரசியல் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான நல்வழியாக இருக்கும். ஆனால் இவர் திமுகவுக்கு போகும்போது இவருக்கு ஒரு நல்ல ஒரு கெட்ட பேர் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு எதிரான இயக்கம், இங்கிருந்து பார் அவர் சென்று விட்டான்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லை. பார்ப்போம் அரசியல் சூழல் எவ்வாறு நகர்கிறது. ஆனா அப்படி பார்த்தா அதிமுக இருக்க நிறைய பேர் இப்ப திமுக தானே ஐயா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் திமுக சேர்ந்திருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் துரோகின்னு சொல்லலாம்? அவர்களெல்லாம் துரோகி என சொல்ல முடியாது. அவர்களெல்லாம் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் இவர் கட்சியை கலைத்து விட்டு சேருவாரா அல்லது அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பாரா? இதுதான் விஷயம். இப்போ நடக்கக்கூடியது இவர்கள் நடத்தக்கூடிய அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கட்சியை கூட்டணியாக வைத்து செயல்படுவதற்குத்தான் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர ஓபிஎஸ் கட்சியை சுத்தமாக கலைச்சிட்டு போய் அங்கே சேருவாருங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அது நடக்காதுன்னு நம்புகிறேன், நடக்கவும் கூடாது. ஏன்னா அவர்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். இல்லைன்னா பேசாமல் அரசியல் விட்டு ஒதுங்கி கூட இருக்கலாம். கட்சியே கலைச்சி விட்டு அங்கே போய் சேருவார் அப்படின்றதெல்லாம் தெரியல, நடக்குமான்னு தெரியல. அரசியலில் எதுவும் நடக்கலாம், ஆனால் அது நடக்காது. இவர் கட்சியை கூட்டணி வைத்துக் கொள்வார் தான் நான் எண்ணுகிறேன். சிறப்பான பதில் ஐயா. அதே போல நமது ஐயா டிடிவி தினகரன் மீது உள்ள வழக்குகள் எத்தனை? அவர் மீது வழக்குகள் பார்த்தீங்கன்னா 1994 இருந்தே வழக்குகள் இருக்கு. அந்நிய செலவாணி வழக்கு ஒன்று வச்சாங்க. அது இடி அந்நிய செலவாணி வழக்கு அப்போதைய காங்கிரஸ் பீரியட்லேயே வச்சாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு பணத்தை கொண்டு இந்திய மதிப்புக்கு மாற்றும் பொழுது அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னா அவர் மேலே வழக்கு. அப்போலாம் அம்மா கூட அவர் டிடிவி தினகரன் கிடையாது, அம்மா விலக்கி வச்சுருந்தாங்க. அதனால் அம்மா அவங்களுக்கு உதவி பண்ணலை. அந்த வழக்கு இன்று வரை நடைபெற்று வருது. இன்று வரை சென்னை எழும்பூரினுடைய நீதிமன்றத்தில் இன்று வரை நடக்குது. அதன் பிறகாக அவர் இரட்டை இலைக்கு பணம் கொடுத்ததாக ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அது 2017 அந்த காலகட்டத்தில் தொடுக்கப்படும் பொழுது அப்பொழுது இரட்டை இலையில் அம்மான்னு ஒரு அணியும் தனி இன்னொரு அணியும் உருவாகுது. அப்போ 2 அணியாக உருவாகும் பொழுது இரட்டை இலை, அதாவது அஇஅதிமுக அம்மா அணிக்கு இவர் இரட்டை இலை பெறுவதற்காக பணம் தந்தார் என்பதுதான் வழக்கு. அந்த வழக்கும் இன்று வரை நிலுவையில் உள்ளது. இது மட்டுமின்றி சசிகலா அவர்கள் பரப்பன அக்ரஹார சிறையில் சிறைவாசம் அனுபவித்த காலத்தில்
அங்கு இருந்த அதிகாரிகளுக்கு அவர் சுகபோக வாழ்க்கை வாழுவதற்கு உதவி புரியுங்களென பணம் கொடுத்த ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆகவே 3 வழக்குகளும் இதுவரை நிலுவையில் உள்ளன. அதிமுக்கிய வழக்காக அவர்கள் எடுத்துக்கொள்வது அந்த இரட்டை இலைக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் அனைத்து ஆவணங்களும் எங்களிடத்தில் உள்ளது என பிஜேபி கவர்மெண்ட் இவங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2017க்கு முன்னாடி இருந்த தினகரன் வேறு, அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய தினகரன் வேறா இருப்பார். காரணம் வழக்கு. அதை வச்சு தான் எல்லாரையும் மிரட்டி மிரட்டி பணிய வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு நமது ஓபிஎஸ் ஐயாவிலிருந்து நமது தினகரன் ஐயா வரை எல்லாரையும் பணிய வைக்கிறது அந்த வழக்கை வச்சு மத்திய கவர்மெண்ட் பணிய வைக்கிறாங்க. இதை வச்சு ரொம்ப காலம் ஓடாது. ஐயா இதுல எனக்கு இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி தோன்றுது ஐயா. இது இப்போ மாணவர்களுக்கோ இல்ல இளைஞர்கள் மேலேயோ இளைஞர்கள் மேலேயோ ஏதோ ஒரு கேஸ் இருக்கு, அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு புகார் இருக்கு அப்படின்னா அவங்க எந்த ஒரு அரசு வேலைக்குமே அவங்களால போக முடியாது, அந்த பரீட்சையுமே அவங்களால எழுத முடியாது. ஆனா சட்டமன்ற தேர்தல்ல மட்டும் தன் மேல எத்தனை வழக்குகள் இருந்தாலும் அவங்கள மட்டும் நிக்க அனுமதிக்கிறாங்களே, இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? அது புனையப்பட்ட வழக்கா நேர்மையான வழக்கா என கண்டறிவதற்கே கால நேரம் நிறைய எடுத்துக்கொள்ளும். அதற்காகத்தான் அவர்களை நிற்பதற்கு அனுமதிக்கிறார்கள். காரணம், ஒருவரை உதாரணத்திற்கு ஜெயலலிதா அம்மா அவர்களை பிடிக்கவில்லை என்றால் கருணாநிதி ஐயா அவர்கள் ஜெயலலிதா அம்மா மீது ஒரு வழக்கு போட்டுவிட்டாலே அவர் நிற்கக்கூடாது என சொன்னோம்னா அப்போ என்ன பண்ணுறது, அந்த கட்சியை அழிஞ்சிரும், அதனை நம்பி உள்ள தொண்டர்களும் அழிந்து விடுவார்கள். அதற்காக தான் அரசியல் சட்டத்தினுடைய வரைவு குழு தலைவராக இருந்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் அப்பொழுதே எழுதி வைத்திருக்கிறார், ஒரு வழக்கு நிரூபணமாகும் வரை அவர்கள் ஊழல்வாதிகள் கிடையாது. ஆனால் படிப்போ மற்றதோ அப்படி கிடையாது. இளைய சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து செல்லக்கூடிய அந்த பாதையை உருவாக்கக்கூடிய நல்ல நிலைமையில் இருப்பதால் இவர்கள் செய்வது தவறு என அப்பொழுதே கண்டறியப்பட்டுவிடும். ஊழல் வழக்கு என்பது வேறு. இவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஊழல் பண்ண முடியாது. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாற்று விஷயங்களில் நம்ம ஈடுபட முடியாது. ஏதோ ஒரு கொலை கேஸாக இருக்கும், ஒரு திருட்டு கேஸாக இருக்கும், இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டுரும் உடனடியாக. அதனால் அது உண்மை என கண்டறிஞ்சு தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு அந்த மாணவனை படிக்க வைக்க முடியாமலோ அல்லது அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போக முடியாமலோ இருக்குது. ஆனால் இதுவுமே ஓரளவுக்கு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா அரசியல்லையே நிற்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரணும். கண்டிப்பாக அந்த சட்டம் விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக நம்ம காலத்துக்குள்ளே விரைவில் அந்த சட்டம் வரும், வந்தால் தான் நல்லது. ஐயா அதே போல எத்தனையோ ஜோடி இப்போ உங்களுக்கே தெரியும் சமூகத்துல எத்தனையோ கஷ்டப்படுற மாணவர்களா இருக்கட்டும் இல்ல கீழே தரத்துல இருந்து வந்த மாணவர்களா இருக்கட்டும் அவங்க மேல ஜோடிக்கப்பட்ட வழக்கெல்லாம் இருக்கு. அதாவது உதாரணத்துக்காக அவங்களோட ஒரு அரசியல் லாபத்திற்காகவோ ஒருத்தர் மேல வழக்கு ஜோடிக்கப்பட்டு அதை இன்னமும் இழுத்துட்டு இருக்காங்க. அப்ப மக்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு தலைமை செயலா ஒருத்தவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மக்களுக்கே இந்த நியாயம் இருக்கும் பொழுது மக்கள் தலைமையா தூக்கி ஒருத்தரை உட்கார வைக்கும் பொழுது அந்த இடத்துக்கு அது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நேர்மை தேவைப்படுது. கண்டிப்பா அந்த நேர்மை தேவைப்படுது. அந்த நேர்மையுள்ள அந்த அரசியல்வாதிகளை உருவாக்க சட்டம் கண்டிப்பாக திருத்தி அமைக்கப்படும். நிச்சயமாக திருத்தி அமைக்கப்படணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஒரு நியதி, அவங்களுக்கு ஒரு நியதி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சமநீதியா நிச்சயமாக அந்த சட்டம் திருத்தப்படும். அதில் எல்லளவு மாற்றமில்லை. வருங்காலத்தில் நிச்சயமாக இந்த காணொளிக்கு பின்பாவது நிச்சயமாக உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நிச்சயமாக ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் திருத்தி அமைப்பார்கள் என நம்புகிறேன். திருத்தி அமைக்க வேண்டும். நீங்க நேர்மையான தான் நேர்மையான ஒரு ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியும். மக்களை மட்டும் நேர்மையாக இருக்க சொல்லி நீங்க ஊழல்வாதிகள் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஊழல்வாதிகள் கண்டறியப்படுவார்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போலாம் டிஜிட்டல் யுகம் நிறையா வந்துருச்சு. இன்னும் வரக்கூடிய எலெக்ஷன்லாம் கண்டிப்பாக ஊழல்வாதிகளுக்கு ஓட்டே கிடைக்காது. துரத்தி அடிக்கப்படுவார்கள். ஊழல் செய்யக்கூடியவர்கள் துரத்தி அடிக்கப்படுவார்கள். இந்த காலம் ரொம்ப குறைவாக இருக்குது, வெகு தூரத்தில் இல்லை. ஆகவே கண்டிப்பாக துரத்தி அடிக்கப்படுவார்கள். நிச்சயமாக நல்ல காலம் உருவாகும். ஐயா முந்தைய நேர்காணலின் போது கூட நீங்க அதுதான் சொன்னீங்க, மக்களா இருந்துதான் நீங்க தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறீங்க, அதனால மக்கள் தளத்துல இருந்துதான் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு தலைமையகத்துக்கு போறீங்க, அதனால நீங்க எப்பவும் மக்களை மனசுல வச்சுதான் நீங்க மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அப்போ இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த மாற்றம் நம்மளோட நாட்டுக்கா இருக்கட்டும் நம்மளோட சட்டத்துக்கா இருக்கட்டும் அது தேவைதானே? நிச்சயமாக 100% தேவை. எல்லாரும் மக்களாக இருந்துதான் நீங்கள் அரசியல்வாதிகளாகவோ தலைவராகவோ உருவெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு செவ்வாய் கிரகத்திலிருந்து பிறந்து வந்தவர்கள் போல உங்களது செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. மக்களுக்காக ஆட்சி செய்தால் மட்டுமே நீங்கள் போற்றப்படுவீர்கள். இல்லையே மக்களால் துரத்தி அடிக்கப்படுவீர்கள், தூற்றப்படுவீர்கள். மக்களால் போற்றப்படக்கூடிய தலைவர்களாக உருவாக வேண்டும். ஐயா அடுத்ததாக ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவோட குடுமி பாஜக கையில இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி
மாதிரி இப்போ அதிமுகவோட எல்லா முக்கிய முடிவுகளுமே வந்து பாஜக தான் எடுக்குதா? அதிமுக சும்மா தலையை தான் ஆட்டுறாங்க. தலையை தான் ஆடிட்டு இருக்காங்க. பாஜக தான் முக்கிய முடிவை எடுக்குது. ஏதோ சும்மா ஒரு பேருக்காக இல்லை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு முரண்டு பிடிக்கிறார், அவ்வளோதானே ஒழிஞ்சு மற்றபடியாக அதிமுக்கிய அனைத்து முடிவுகளும் அன்றிலிருந்து இன்று வரை பாஜக தான் எடுக்குது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக டிடிவி தினகரன் ஐயா கொடுக்குறாங்க. 2 மாதத்துக்கு முன்னாலே அமித்ஷா என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அதே போல அண்ணன் எடப்பாடி அவர்களிடத்திலும் அமித்ஷா பேசி இருப்பார்னு சொல்றாரு. அப்ப ஜஸ்ட் ஒரு எதிர்ப்பு கூட எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கலையே, இல்லை என்கிட்டலாம் பேசல அப்படின்ட்டு. ஏன் தெரிவிச்சு தான் பாருங்களேன். அடுத்த அப்புறம் உள்ள போயிருமே பயம். அப்போ இந்த கட்சி எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல, தான் மட்டும் வாழணும்னு நினைக்கக்கூடாது. நேர்மை என்னவோ உண்மை என்னமோ சொல்லுங்க. அவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சுருக்காரு. ஆமாம் 2 மாதம் விளையாட்டை கூட்டு பேசணும்னு சொல்றாரு. அவர் சொல்றதும் அந்த தொண்டர்கள் அவர் ஏமாத்திருக்காரு. ஆனால் உங்களோடையும் பேசியிருப்பாருன்னு அதே பெட்டியில் டிடிவி தினகரனே சொல்றாரு. இதை மறுக்கல. அப்போ நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரங்களும் குவிந்து கிடக்கக்கூடிய இடம் மத்திய அரசு, அமித்ஷா அவர்கள் கையிலும் மோடி அவர்கள் கையிலும். இப்படி இருந்தால் இது கட்சிக்கு வளர்ச்சிக்கு உகந்ததா? நிச்சயமாக இது உகந்தது இல்லை. இந்த கட்சியை அழித்து விடும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக தெரியும் இதன் முடிவு. இறுதியாக ஒரு கேள்வி, மீண்டும் அதிமுக அரியணை ஏறுமா? அதற்கான வாய்ப்புகள் தற்போது வரை இருக்கின்றது போல ஒரு நிகழ்வும் இங்கு நடைபெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும். இவர்கள் ஆளுமை பண்பு உள்ளவர்கள் என நிரூபிக்க வேண்டும். முதலில் தனித்து களம் கண்டால் கூட சிறப்பான வெற்றி பெறுவார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினார்களோ அவர்களெல்லாம் இணைத்துக் கொண்டு இவர் எனக்கு பிரதமர் உதவி செய்வார், எனக்கு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர்கள் உதவி செய்வார் என நினைத்து கொண்டிருந்தால் இங்கு பெட்டியும் மாற்ற முடியாது, பெட்டியும் வாங்க முடியாது. இது தமிழ்நாடு, வடநாடு கிடையாது. பொட்டியை மாற்றி இன்னொரு பொட்டியை வைக்கிறது, மொத்த பொட்டியும் காலி பண்ணி விட்டுருவாங்க மக்கள். ஆகையால் மக்களை நம்ப வேண்டும். மத்தியில் ஆளக்கூடிய மன்னர்களை நம்பி மட்டும் நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் உங்கள் கதி அதோ கதி. எதுவுமே இந்த நிலைமைக்கு பண்ண முடியாது. மக்களை நம்பினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அரியணை ஏறும். மத்தியில் ஆளக்கூடிய மன்னர்களாக இருக்கக்கூடிய அந்த இருவரை மட்டும் நம்பினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவும். மக்களை நம்பி செயல்படட்டும், நிச்சயம் வெற்றி அவர்களுக்கு. ஐயா, சிறப்பாக அண்ணா திமுக அவர்களுடைய வரலாற்று தொடக்கத்திலிருந்து இப்பொழுது தற்போது சூழல் வரை அவங்களோட வரலாற்றை சிறப்பா கூறியமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா. மேலும் இதேபோல் பல்வேறு சுவாரஸ்யமான தலைப்புகளுடன் உங்களை வந்து சென்றடையும் வரை நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. இது துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சி. நன்றி.